எல்லாம் சேர்த்து தான் சொல்லியிருக்கா. ஏற்கனவே எல்லாரும் விட்டுட்டா இப்ப பிராமணன் விட்டுட்டே இருக்கான். இதான் வித்தியாசம். கார்த்தால எழுந்துண்டு முதல் நாளே துணிமணிய கொடியில உணர்த்தி விட்டு அதை மடியா கட்டிக்கணும். இப்படி ஒரு அபியாசத்தை கொண்டு வர. இது ஒரு அபியாசம் கொண்டு வந்தாலே மனசுல உள்ள பாரங்கள் குறைஞ்சிடும். நீங்க பண்ணி பாருங்க. ஒரு 15 நாள் பண்ணுங்க தெரியும். 15 நாள் பண்ணுங்க. யாரா இருந்தா ஸ்திரீகளோ புருஷாலோ கொடி இருக்கோ இல்லையா, முதல் நாளே துணியை உணர்த்திடுங்க. கார்த்தால கட்டிக்கோங்க. அதை கட்டிண்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் யாரும் யார் மேலேயும் படக்கூடாது. ஒரு அவேர்னஸ், நம்ம பத்தின அவேர்னஸ் நமக்கு வேணும். யார் அவரும் குளிச்சிருப்பார், நீயும் குளிச்சிருப்பார், ஆனா படக்கூடாது. அது மாதிரி கொஞ்சம் இருக்கணும். அநேகமா மனசு சரியில்லைங்கிறவா ஹோட்டல்ல சாப்பிட்றத நிறுத்தணும். வெளியில சாப்பாட்டை குறைச்சு சாப்பிடாமல், மகாபிரிவா சொன்ன மாதிரி பருப்பு பொடி சாதம் தயிரை தொட்டுன்னு சாப்பிடுறது, தயிரஞ்சாதம் பருப்பு பொடியை தொட்டுன்னு சாப்பிடும். சரியா போச்சு. இது சிம்பிள். நீங்க அது மாதிரி உங்களை பண்ணி கிடக்க சொல்லல. எது வேணுமோ பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணிக்கோங்க. நீங்களே பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க சாப்பாட்டில் ருச்சி குறையும். ஏதோ பசிக்கு சாப்பிட்டா போருங்கிற எண்ணம் வரும். நீங்க வெளியில போய் சாப்பிட்றோம், அவன் எந்த எண்ணெயோ அவனுடைய மனசுதான் உங்களை பாதிக்கிறது. சமையல் பண்றானே அவனுடைய எண்ணங்கள் தான் சாப்பிட்றவன்ட்ட வந்து சேர்றது. நீங்க மனசு சரியில்லைங்கிறவா இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணி பாருங்க. வெளியில சாப்பிட்றது ஹோட்டல்காரெல்லாம் வருத்தப்படாதீங்க. இங்க வராதவாள்லாம் அங்க வந்து சாப்பிடுவா. முதல்ல அது ஒரு விஷயம். இது ரெண்டாச்சா, முதல் நாளே துணியை உணர்த்தி விட்டு மடிய நீங்க டயத்துக்கு எதை செஞ்சாலுமே ப்ராப்பரா செய்யணும். டயத்துக்கு செய்யணும், பர்ஃபெக்டா செய்யணும். நான் கதையில சொல்லிவிட்டேன், ராத்திரி 11 மணிக்கு உணர்த்தினா கார்த்தால காயாது. அதனால இன்னைக்கு கார்த்தாலே உணர்த்தினாதான் நாளைக்கு காயும். அதனால நீங்க பண்ணும் பொழுதே செய்வன தெரிந்த செய்து பண்ணணும். அறகுறையா காரியம் பண்ணினா வேஸ்ட். ஸ்நானம் பண்ணிவிட்டு மடியா இருங்கோ. 1 மணி நேரம் 1 ஹவர் இருங்கோ. வெளியில சாப்பிடாதீங்க. நான் சொல்றதெல்லாம் உங்க மனசை நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு 1 மாசம் ட்ரையல். அப்புறம் வேண்டாம் மாத்திக்கோங்க. உங்களுக்கு தான் புரியும். 3வது சாப்பிட்றதுக்கு முன்னாடி சுவாமிக்கு நிவேதனம் பண்ணிட்டு சாப்பிடும். நீங்க வெளியில சாப்பிட்டாலும் வச்சுன்னு கண்ணை மூடிக்கோங்க, நினைச்சுட்டு சாப்பிடும். இந்த 3 காரியம் இது ரொம்ப அவசியம். இது தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அது முடியுமான்னு தெரியல. தினம் ஒரு அரை மணி மௌனமா இருக்கு. ஒரு அரை மணி மௌனமா இருக்கணும். இது ஒரு 3 விஷயம் சொன்னேன். அந்த ஒன்று அனுபந்தம் 4 ஆச்சு. இந்த மனசு சரியில்லைங்கிறவா, உடம்பு என்னமோ பண்றதுங்கிறவாள்லாம் இதை பண்ணினேன்னா இந்த ப்ராப்ளங்கள்லாம் பறந்து போயிடும். உங்க உடம்புல ஒண்ணுமே இல்லை, மனசுல தான் டெபாசிட் ஆகிருக்கு இத்தனை ப்ராப்ளங்களும். இங்க இதுலேருந்து வெளியில வரணும். வெளியில வரணும்.